வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது லக்னத்தினை கெடுக்கும் கிரகங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு லக்னமானது எந்த கிரகம் லக்னத்தில் அமர்ந்தால் லக்னமானது கெட்டுப்போகும் என்பதை இப்பதிவில் பார்க்க இருக்கிறோம். என்னதான் கிரகங்கள் வலிமையாக அமர்ந்திருந்தாலும் லக்னமானது வலுவாக அமையாவிட்டால் ஒருவருக்கு வரவேண்டிய யோக பலன்கள் தொலைவில் நின்று வேடிக்கை பார்க்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் யோகர்கள் என்று சொல்லக்கூடிய 5 மற்றும் 9 வீடுகளுக்குரிய கிரகங்கள் வலிமை வாய்ந்ததாக இருந்த போதிலும் ஒரு துளி விஷமானது மொத்த பாலையும் கெடுத்துவிடும் என்பது போல் ஒரு தீய கிரகமானது மொத்த நல்ல பலன்களையும் சிதைத்து விடுகிறது. அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் யோக கிரகங்கள் வலிமை பெற்றிருந்த போதிலும் லக்னம் கெட்டதால் அந்த ஜாதகமானது பலனற்று போனது. ஒரு நல்ல யோக கிரகங்கள் உதவிக்கு வந்தாலும் அந்த லக்னத்தினை வலுவேற்ற முடியாது போய்விடுகிறது. லக்னம் பலம் இழந்து போனதால் ஜாதகருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காது போய்விடுகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் கெட்டு பலமிழந்து போயிருக்கிறது. அவருடைய ஜாதகத்தில் ஜாதக யோகர்களான கிரகங்கள் லக்னத்தினை தூக்கி வலுப்பெற முயற்சி செய்கின்றது. ஆனாலும் அந்த லக்னமானது வலுவடையவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உதாரண ஜாதகத்தினைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். ஜாதகர் பிறந்தது மேஷ லக்னம். லக்னத்தில் சூரியன், புதன், சனி, சுக்கிரன், செவ்வாய், ரிஷபத்தில், சிம்மத்தில் கேது, துலாத்தில் குரு, தனுசுவில் சந்திரன், கும்பத்தில் ராகு. இவர் பிறந்த மேஷ லக்னத்திற்கு லக்னத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். அதாவது மேஷ லக்னத்தின் பாதகாதிபதியான சனி லக்னத்தில் அமர்ந்து நீச்சம் பெற்றிருக்கிறார். மேஷ லக்னத்தின் 6ஆம் வீட்டிற்குரிய புதன் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஜாதகத்தில் இவ்வாறு 6ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து பாதகாதிபதியும் லக்னத்தில் அமர்ந்ததால் இவருடைய வாழ்க்கையானது கடும் சிக்கலுக்கு உள்ளாகி போனது. வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றம் இல்லாமல் தடுமாற நேரிட்டது. இவருக்கு மேஷ லக்னத்தின் யோகரான சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். இவருக்கு மேஷ லக்னத்தின் மற்றொரு யோகரான குரு லக்னத்தினை துலாத்திலிருந்து பார்வையிடுகிறார். இவருடைய மேஷ லக்னத்தின் 5 மற்றும் 9க்குரிய குரு சூரியன் பரஸ்பர பார்வை இருந்தும் அதுவும் லக்னத்தின் மீது இருந்தும் இவருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. எதனால்? இவருக்கு லக்னத்தில் சனி நீச்சமடைந்து கடும் தோஷத்தினை தந்தது. இவருக்கு லக்னத்தில் புதன் அமர்ந்து கடும் தோஷத்தினை தந்தது. அது எப்படி என்கிறீர்களா? பாதக சகடை தோஷமானது இவருக்கு ஏற்பட்டதால் அந்த தோஷமானது எல்லா கிரகங்களின் செயல்களையும் தடுத்து விட்டது. இது எப்படி ஏற்பட்டது? இவருடைய மேஷ லக்னத்திற்கு பாதகாதிபதி சனியின் வீடானது கும்பம். இவருடைய மேஷ லக்னத்திற்கு 6ஆம் வீடான கன்னி வருகிறது. கன்னி வீட்டின் 6ஆம் அதிபதியாக கும்பம் வருகிறது. கும்பம் வீட்டின் 8ஆம் அதிபதியாக 8ஆம் வீடாக கன்னி வருகிறது. அதாவது கும்பத்திற்கு 8ஆம் வீடாக கன்னியும் கன்னிக்கு 6ஆம் வீடாக கும்பமும் வருவதால் கும்பமும் கன்னியும் அஷ்டாங்கமாக இருக்கிறார்கள். இந்த வீட்டதிபதிகள் அதாவது சனியும் புதனும் இணைந்து லக்னத்தில் அமர்ந்து பாதக சகடை தோஷத்தினை தருகிறார்கள். எனவே இவருக்கு மேஷ லக்னமானது கெட்டு போனது. எனவேதான் இவருக்கு லக்னத்தில் சூரியன் லக்னத்தினை குரு என பார்வையிட்டது என நல்ல பலன்கள் இருந்த போதிலும் இவருக்கு அந்த நல்ல பலன்கள் கிடைக்காமல் பாதக சகடை தோஷமானது தடுத்து விட்டது. பாதக சகடை தோஷம் எதனால் குருவின் பார்வைக்கு கட்டுப்படவில்லை. அதற்கு காரணம் முன் கர்மா தீய பலன்களே ஆகும். முன் கர்மா வீடான 11ஆம் வீட்டில் ராகு அமர்ந்து பாதக தோஷத்தினை வீரியம் உள்ளதாக்குகிறார். முன்கர்மா மற்றொரு வீடான 8ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 2இல் அமர்ந்து சுப முன் கர்மா வீட்டினை கெடுத்தார். இவருக்கு முன்கர்மா நல்ல பலன்களை கொடுக்கும் வீடுகளான 2 மற்றும் 5 ஆகிய வீடுகள் கெட்டன. அதாவது 2ஆம் இடத்தில் தீய கர்மா கிரகமான செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அதாவது 5ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடமானது ராகுவினால் வீரியமானது. எனவேதான் இவருக்கு பாதக சகடை தோஷமானது வீரியம் கொண்டு இவருக்கு வரவேண்டிய நல்ல பலன்களை தடுத்து வாழ்க்கையில் போராட வைத்து விட்டார். அப்படித்தான் நேர்களே, ஒருவருக்கு லக்னமானது கிடக்கூடாது. லக்னமானது முன்தீய கர்மா கிரகம் தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடாது. சரி நேர்களே, தொடர்ந்து லக்னம் பலம் மற்றும் பலவீனங்களை வரும் பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே.